அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 15 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி காலையில் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 24,163. ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை வந்து 24,778. இப்போ இந்த ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை போட்டாங்க, இந்த ஹைக்கு மேலே போக முடியல, திருப்பி லோவை பிரேக் பண்ணுறாங்க. லோ வந்து நம்மளுக்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 நம்மளுக்கு R1ல அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அங்கிருந்து திருப்பி ஓப்பனுக்கு எபோ மேலே ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ ஓப்பனுக்கு எபோ மேலே போகிற அப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இங்கிருந்து தான் ரேஞ்ச் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. ஆவரேஜ் நம்மளுக்கு அது இல்லாமல் நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். இதோட 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையும் லோவும் வந்து மார்க்கெட்டு வந்து பிரேக்கும் பண்ணல. அப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளால ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் நம்மளுக்கு 24,300 24,400 நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 24,275 வச்சு தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஹை வந்து போட்டிருந்தாங்க. அதற்கு மேலே வந்து மார்க்கெட் மேலே போகலை. ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ள ரேஞ்ச் சுருக்கமாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,400 வந்தது அப்படின்னா அதோட காலன் புட்டை நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் 24,275 வந்திருக்காங்க. அப்போ 24,300 வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 24,400 நம்ம போட்டு வச்சிருந்தோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவங்க மீட்டிங் பண்ணல. ஆனால் நம்ம காலையில் இந்த கோட் போட்டிருந்தோம் 186 அதற்கு எபோ ட்ரேட் ஆகுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நான் ஆகலை. அங்கேருந்து தான் ரிஜெக்ஷன் ஆயிருந்தாங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனு காலையில் போட்ட லோ வந்து பிரேக்கே பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24,300 காலன் புட்டு காலையிலேயே இவங்க மீட்டிங் பண்ணிட்டு இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம 24,400 மார்க்கெட் மேலே போகிறப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் 24,400க்கு நடக்கல, 24,300க்கு நடந்திருக்குது. இப்போ 24,300 காலன் புட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரிபிள் டூவில் வந்து மீட்டிங் பண்ணிட்டு புட்டோட லோ இது, காலோட ஹை இது. அப்போ புட்டோட லோ காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிற வச்சு மார்க்கெட் 24,300க்கு மேலே போகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். பட் இந்த இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்து எடுத்திருந்தா கூட ஒரு 50 டு 60 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. இது 50 டு 60 பாயிண்ட் பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.